ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நல்ல மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழைப்பூ வடை பண்ணையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறுனாக்கில் முறுமுறுப்பு போயிருன்னு சொல்லுவாங்க, இல்லது கலர் வந்து ரொம்ப கருத்து போன மாதிரி வடை ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாக இன்றைக்கி நம்ம பண்ணலாம். நான் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம். இதுக்கு பச்சை மிளகாவும் சேர்ப்போம், அதனால் காஞ்ச மிளகாய் 2 போதும். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊறி இருந்தது அப்படின்னா வடை கடுகடுன்னு இருக்கும். நல்ல 3 மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சாதான் மொறுமொறுப்பு வரும். வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பிகினருக்காக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடலாக தான் இருக்கும். அந்த மடலை எடுத்து போட்டுட்டு உள்ள பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஒரு பூவை முதல்ல க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா, இதில் முதல்ல அந்த கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது கட்டாயம் ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் அந்த பூவை எடுத்தாலே அது வந்து முன்னால் இருக்கும். அப்புறம் நடுவில் அந்த காம்பு இருக்கு இல்லையா, நரம்பு, அதையும் ரிமூவ் பண்ணிடணும். இதை வந்து கல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க. இது 2யுமே ரிமூவ் பண்ணிடணும். இதை சேர்த்துக்கிட்டால் வயிறு வலி வரும். இப்போ நம்ம வந்து மொத்தமாக எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கையில். வாழைப்பூவை எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணால் தான் கை கருத்து போகாமல் இருக்கும். இல்லது ரொம்ப ட்ரை ஆகி கையே கொஞ்சம் பிசுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மடலோட டாப்பில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மொத்தமாகவே அந்த மடலில் உள்ள பூ கலண்டு வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இதை உள்ளங்கையில் இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்படி திருப்புனா பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக அந்த வந்து நான் சொன்ன இல்லையா கண்ணாடி மாதிரி இருக்கிறது அது இருக்கும். இப்படி கத்தியை வச்சு லைட்டாக தென்னி விட்டாலே அது எல்லாமே கலண்டுரும். இதை கையாலேயும் எடுத்து போடலாம், இல்லை கத்தியாலேயே அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2யுமே காட்டுறேன். இப்படி மொத்தமாக எடுக்கல நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம உள்ளங்கையில் தேய்ச்சி விட்டோம் பாருங்கள், இந்த நடுவில் உள்ள காம்பு எல்லாமே நல்ல பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த காம்பு, அந்த நரம்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். சட்டுன்னு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிஞ்சு போடுறதுக்கு பதிலாக ஒரு 4-5 மடலில் உள்ளதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 4-5 மடலில் உள்ளதை எடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ கத்தியை வச்சு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி தான், நீங்கள் உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு பின்பக்கமாக லைட்டாக அந்த கத்தியை வச்சு நீங்கள் தென்னி கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துடும். அப்படியே நீங்கள் ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நடுவில் உள்ள நரம்பையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பொதுவாக வாழைப்பூ வந்து நம்ம வெட்டி தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு பதிலாக மோர் தண்ணியில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கலர் மாறாமல் இருக்கும், உங்களுக்கு நல்ல கருத்து போகாமல் இருக்கும். அதுவும் வாழைப்பூ வடை செய்யலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் கருத்து போயிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மோர் தண்ணியில் போட்டுக்கோங்க. வடைக்கு நல்ல பொடியாக தான் அரைஞ்சிக்கணும். உங்களுக்கு நல்ல இளம் பூவாக இருந்தால் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நல்ல பொடியாகவே கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மடலில் மேலே உள்ள தண்டோட கட் பண்ணியிருந்ததுனால அந்த தண்டை மட்டும் தூக்கி போட்டுடலாம். பருப்பு நல்லா ஊறி வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து எடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இது எப்படி இருக்கணும்னா ஒரு 2-3 சுற்றுனா போதும். ஒரு பகுதி நல்ல நைஸாக அரைப்பட்டுருக்கணும், ஒரு பகுதி 1-2 இருக்கணும், கொஞ்சோண்டு பருப்பு முழுசாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வடை நல்ல மொறுன்னு வரும். மசாலா வடை டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா ஒரு 2 பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் பூண்டு சோம்பு சேர்க்குறதில்ல. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கணும். எப்போதுமே வெங்காயம் சேர்க்கல கையால் நல்லா உதுத்து விட்டு வடைக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ஒன்று போல் வந்து பொரிஞ்சு வரும். பச்சை மிளகா, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை பிடிக்கும்னா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மசால் வடை மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் மல்லித்தலை, சோம்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் அந்த இதெல்லாம் சேர்க்கலை. இதை சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வாழைப்பூ, அதில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா புளிஞ்சு இதில் சேர்த்துக்கணும். நீங்கள் நல்ல பொடியாக கட் பண்ணியிருந்தால் தான் இந்த வடை மாவோடு சேர்த்து அதை நம்ம பிசைய முடியும். இல்லை கொஞ்சம் பருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக்சியில் லேசாக சுற்றி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க, அரைச்சா வந்து வடை கருத்து போயிடும், அவங்களுக்கு அந்த மொறுமொறுப்பும் கம்மியாயிடும். லேசாக ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை, அப்படியே டேரெக்டாக சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். நான் வடை மாவு அரைக்கையிலேயே சொல்லியிருப்பேன், ஒரு பகுதி வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த நைஸான பகுதி தான் இதுக்கு பைண்டிங். நீங்கள் எல்லாமே குறன்னு நல்ல மொறுமொறுப்பு வேணும்னு முழுசாகவே நம்ம குறன்னு அரைச்சிட்டா வடை வந்து எண்ணெயில் போடையில் உடஞ்சி போகும். உங்களுக்கு வந்து முழுசாக அப்படி இருக்காது. அதனால் ஒரு பகுதி நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு கையில் வந்து பிடிச்சி பார்த்துக்கோங்க, நல்ல வடை பிடிக்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பக்குவமாக அரைப்பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம அழுத்தி பிடிக்கல, நல்லா பிடிக்க வரும். இப்போ நமக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடையை தட்டையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக மெத்துன்னு தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நடுவில் உங்களுக்கு நல்ல புஸ்துன்னு வரும், ஓரங்களில் ரொம்ப மொறுமொறுப்பாக வரும். இல்லை நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சாதான் வடை உடையாமல் இருக்கும். அதே மாதிரி ஆமை வடை செய்யலை எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் வடை சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம அதிக அளவில் வடையை சேர்த்து பரட்டி விட்டாலும் வடை உடஞ்சி போகும். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா எண்ணெய் காஞ்சாக்கில் நம்ம சட்டுன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது நிதானமாக தான் வேகும். ஏன்னா வாழைப்பூ வந்து குக் பண்ணாத வாழைப்பூ நிதானமாக வெந்தால் தான் நல்லா வெந்து பொரிஞ்சு வரும். ஒரு பக்கம் செவந்தாக்கில் பரட்டி விட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வந்தாக்கில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பூவை நீங்கள் மோர் தண்ணியில் போட்டு கட் பண்ணி சேர்க்கையில் அந்த துவர்ப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து வடை நல்ல கலராக இருக்கும். ரொம்ப கருத்து போகாமல் டார்க் கலர் ஆகாமல் நல்ல கலராக இருக்கும். எப்போதுமே ஈடோட 2வது ஈடு கொஞ்சம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ஏன்னா எண்ணெய் நல்ல பதமாக காஞ்சிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.